நாகப்பட்டினத்தில் புதிய டைட்டல் பூங்கா கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நடும் விழா நடைபெற்றது. முதல்வர் நேற்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடியில் புதிய டைட்டல் நியூ பூங்கா கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் நேரலை ஒளிபரப்பு நாகப்பட்டினத்தில் செய்யப்பட்டது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு மீன்வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், மாவட்ட வருவாய் அலுவலர் பவனந்தி, நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், நகர்மன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு அரசு மீனவர் நலவாரிய உறுப்பினர் மனோகரன், டைட்டல் நியோ நிறுவன உதவி பொறியாளர் யுவராஜ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களையும், மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும், மாண்புமிகு நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவர்களையும், மதிப்புக்குரிய தலைமை செயலாளர் எம்டி டிட்கோ, இடி டைடல் உள்ளிட்ட அரசு உயர் அலுவலர்களையும் வருகை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது மொத்தம் 119 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1800 வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் வகையில் கரூர், புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மினி டைடல் பார்க் அமைப்பதற்கு காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டி வைக்கும்படி முதலமைச்சர் அவர்களே பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியினை உறுதி செய்யும் நோக்கில் நிலை 2 மற்றும் நிலை 3 நகரங்களில் மினி டைடல் பூங்காக்கள் நிறுவிட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் டைடல் நியோ திட்டம் அறிவிக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் நகராட்சியில் ரூபாய் 43.78 கோடி மதிப்பீட்டிலும் என ஒவ்வொன்றிலும் 60,000க்கும் மேற்பட்ட சதுரடி பரப்பளவில் தரை தளத்துடன் 3 தளங்கள் கொண்டு ஐடி, ஐடிஇஎஸ், பிபிஓஸ், ஸ்டார்ட் அப்ஸ் போன்ற நிறுவனங்கள் இடம்பெறும் வகையில் கட்டப்பட உள்ள 3 டைடல் நியோ பூங்காக்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது.